வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசை இல்லாதவர் யாரும் இல்ல. ஆனா அந்த வெற்றிக்கு ரகசியம் என்னன்னு கேட்டா, பலரும் கடின உழைப்பு, அதிர்ஷ்டம், திறமைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை மாத்துற சக்தி நம்ம பேச்சில் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் மனதை உடைக்கவும் முடியும். அதே ஒரு வார்த்தை அந்த மனதை உயர்த்தியும் விடும். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? சில பேர் பேசும்போது நம்ம கேட்கவே தோணும். அவர்கள் சொல்றது சாதாரண விஷயம்தான் இருந்தாலும் கூட அவர்கள் பேசுற விதம் நம்மை கவர்ந்து விடும். அதே நேரத்தில் சில பேர் ரொம்ப நல்ல விஷயமே சொன்னாலும் அவர்கள் பேசுற விதம் காரணமாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அதனால்தான் சொல்றேன், வாழ்க்கையில் முன்னேறணும்னா முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டிய திறமை எப்படி பேசணும் என்பதுதான். பேச்சு என்பது சும்மா வார்த்தைகள் இல்லை. அது உன் எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி. அது உன் குணத்தை காட்டும் ஒரு கண்ணாடி. அது உன் எதிர்காலத்தை அமைக்கும் ஒரு கருவி. நீ எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும், நீ எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும், அதை சரியாக வெளிப்படுத்த தெரியலனா உன் மதிப்பு பாதியாக குறைந்துவிடும். ஆனா நீ சரியாக பேச தெரிஞ்சிருந்தா, சாதாரண மனிதனாக இருந்தாலும் கூட நீ எங்க சென்றாலும் ஒரு மதிப்பு கிடைக்கும். ஒரு இன்டர்வியூல, ஒரு நண்பர்களோட உரையாடல்ல, ஒரு குடும்ப சூழ்நிலையில கூட நீ பேசுற விதம்தான் முடிவை மாற்றும். இது யாருக்கும் பிறந்தபோது வரக்கூடிய திறமை இல்ல. இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலை. நீ முயற்சி பண்ணினா, தினமும் கொஞ்சம் மேம்படுத்தினா, நீயும் ஒரு மனதை கவரும் பேச்சாளராக மாற முடியும். இந்த வீடியோல நீ எப்படி பேசினால் மற்றவர்களின் மனதை கவர முடியும், எப்படி உன் வார்த்தைகளால் ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்க முடியும், அதுக்கான சில உண்மையான ரகசியங்களை பார்க்க போறோம். கவனமா கேள். இந்த சில நிமிடங்கள் உன் பேச்சை மட்டுமில்ல, உன் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். சொல்லப்படும் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அவை மனித மனத்தின் கதவுகளை திறக்கும் சாவி. ஒருவரின் பேச்சு அவரின் முகத்தை விட அதிகம் நினைவில் நிற்கும். இனிமையான பேச்சு கொண்ட ஒருவர் எங்கு சென்றாலும் மதிப்பும் கவனமும் பெறுவார். அதே நேரத்தில் கடுமையான வார்த்தைகள் பேசுபவர் தன்னுடைய மதிப்பை தானே குறைத்துக் கொள்வார். எனவே பேச்சின் சக்தியை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் மிக முக்கியமான திறமையாகும். ஒரு மனிதன் எப்படி பேசுகிறான் என்பதிலேயே அவன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு பண்புள்ளவன், எவ்வளவு நம்பகமானவன் என்பதெல்லாம் வெளிப்படுகிறது. மனதை மயக்கும் பேச்சு என்பது பொய்யான வார்த்தைகள் பேசுவதல்ல, உண்மையை இனிமையாக சொல்லும் திறமையே அது. உண்மையை கத்தி சொல்லலாம் அல்லது மென்மையாக சொல்லலாம். ஆனால் மென்மையாக சொல்லப்படும் உண்மைதான் மற்றவர்களின் மனதில் ஆழமாக பதியும். ஒருவரின் மனதை கவர வேண்டுமெனில் முதலில் அவரை மதிக்க வேண்டும். மரியாதையுடன் பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனி வலிமை கிடைக்கும். அது எதிராளியின் மனதில் நம்பிக்கையை உருவாக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் உறவு வளரும். உறவு வளரும் இடத்தில் வாய்ப்புகள் உருவாகும். ஒரு நல்ல பேச்சு பல கதவுகளை திறக்கும். வேலை வாய்ப்பு, நண்பர்கள், உறவுகள், சமூகத்தில் கிடைக்கும் மரியாதை, இவை அனைத்தும் நம்முடைய பேச்சின் மீது பெரிதும் சார்ந்துள்ளன. சில நேரங்களில் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காததற்கு காரணம் அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாததுதான். அதற்கு முக்கியமான கருவிதான் பேச்சு. ஒருவர் பேசும்போது அவரது வார்த்தைகள் தெளிவாகவும் நேர்மையாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்கும். பேசும்போது கேட்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பேச்சாளர் என்றால் அதிகமாக பேசுபவர் அல்ல, சரியான நேரத்தில் சரியான அளவுக்கு பேசுபவர். மற்றவர் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனமாக கேட்பது அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவும். அந்த புரிதலின் அடிப்படையில் பேசப்படும் வார்த்தைகள்தான் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தும். கேட்காமல் பேசுவது சத்தம் மட்டுமே, கேட்டு பேசுவதுதான் தொடர்பு. வார்த்தைகள் ஒரு மருந்தாகவும் இருக்கலாம், ஒரு ஆயுதமாகவும் இருக்கலாம். நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலேயே அதன் விளைவு இருக்கும். கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள் பல வருட உறவுகளை உடைத்துவிடும். ஆனால் அன்புடன் பேசப்படும் ஒரு வாக்கியம் உடைந்த உறவுகளையும் மீண்டும் இணைக்க முடியும். அதனால் பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். அந்த ஒரு நிமிடம் பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். மனதை மயக்கும் பேச்சு வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் தினமும் சிறு முயற்சி அவசியம். புதிய வார்த்தைகள் கற்றுக்கொள். நல்ல பேச்சாளர்களை கவனித்து கேள். உன் பேச்சை நீயே மதிப்பீடு செய். தவறுகள் நடந்தால் அதை சரி செய்ய முயற்சி செய். ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் அது உன் இயல்பாக மாறிவிடும். ஒரு நாள் நீ பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள்.
உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். முடிவில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது திறமையால் மட்டுமில்லை, அதை வெளிப்படுத்தும் முறையாலும் தான். அந்த முறையில் முக்கியமானது பேச்சு. நல்ல பேச்சு கொண்ட ஒருவர் எங்கு சென்றாலும் மதிப்பு பெறுவார், வாய்ப்புகளை உருவாக்குவார், மற்றவர்களின் மனதில் ஒரு அழியாத இடத்தை பிடிப்பார். எனவே வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய். மரியாதையுடன் பேசு. உண்மையை இனிமையாக வெளிப்படுத்து. அப்போது உன் பேச்சு மட்டுமல்ல, உன் வாழ்க்கையும் மாறும்.